எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு முழுவதும் மகிழ்ச்சி பொங்குகிற காட்சிகளாக ரமலான் நெருங்குகிற நேரத்தில் மிக அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியாக இந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது. ரொம்ப வயதான நிலையில விடுதலையாகி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கபருக்குள் இருந்து நாங்கள் மீண்டு வந்ததை போன்று இருக்கிறது. எங்களது எதிரிகள் அழிக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் அவர்களை பின்தொடர்வோம் என்கிற கருத்துல தான் அவர்கள் அந்த வாசகத்தை இஸ்ரேல் எழுதியிருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா உள்ளிட்ட பாலஸ்தீன நிலப்பரப்பிலே சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 40 நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். யுத்தம் ஆரம்பித்து இன்றோடு 510 நாட்களாக இருக்கிறது. இந்த நிலையில யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கூட முன்னுக்கு பின் முரணான தகவல்களோடு ஒவ்வொரு நாளும் முரண்பட்ட செய்திகளோடு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிற அதே நேரத்தில் காசாவை சேர்ந்த பாலஸ்தீனத்தை சேர்ந்த 620 கைதிகளாக பிடிக்கப்பட்ட சகோதரர்களுடைய விடுதலையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ரத்து செய்து வைத்திருந்த நிலையில் இன்றைக்கு அவர்கள் மொத்தமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள், அதையொட்டி சர்வதேச மட்டத்திலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் வெளியாகி இருக்கிற செய்திகளை பொறுத்தவரையில் முதல் கட்டமாக காசாவுக்குள்ளே இருந்து 700 அடையாளம் தெரியாத உடல்கள், ஜனாசாக்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜனாசாக்கள் தோண்டப்பட்ட காட்சிகளை எல்லாம் நம்ம வெளிக்காட்ட முடியாது, இந்த ஸ்கிரீன்ல நமக்கு காட்ட முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். யூடியூபுடைய கம்யூனிட்டி நிபந்தனைகள் காரணமாக நமக்கு அதை வெளியிட முடியாது. இருந்தாலும் 700 பேருடைய ஜனாசாக்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன சுகாதார அமைச்சகத்தினுடைய கருத்து பிரகாரம் இந்த 700 பேரை பற்றிய தகவல்கள் எதுவுமே கண்டறிய முடியவில்லை என்கிறார்கள். அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா 700 பேருடைய உடல்களும் சிதைக்கப்பட்டிருக்கிறது, துண்டு துண்டுகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் யார் இருக்கிறார், யாருடைய உறவுக்காரர் என்பதை அறிய முடியாமல் இருக்கிற ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் மிக வருத்தத்திற்குரிய செய்திகளாக இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த யுத்த காலப்பகுதிகளில் பாலஸ்தீனில் கைது செய்யப்படுகிற, அதே நேரத்தில் கொல்லப்படுகிற, ஷஹீதாக்கப்படுகிற சகோதரர்களுடைய உடல்களை எடுத்து சென்று உடல் உறுப்புகளை கூட திருடினார்கள் என்கிற பாரிய குற்றச்சாட்டுகளை பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் முன்வைத்துக் கொண்டே இருந்தது. அப்படி உடல் உறுப்புகள் திருடப்பட்ட ஜனாசாக்களாக இருந்தால் அவர்களுடைய உடல் அடையாளத்தை கண்டறிவது மிக மிக கடினம். அதை தாண்டி நம்ம இவங்களை யாருன்னு கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் இந்த 700 ஜனாசாக்களுக்கும் DNA டெஸ்ட் எடுக்க வேண்டி வரும். இந்த DNA காசாவில் இருக்கக்கூடிய 25 லட்சம் மக்களில் யாருடன் ஒத்துப்போகிறது என்பதை கணித்துத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டி வரும். இப்படியான ஒரு மிக நீண்ட ப்ராசஸுக்கு காசா தற்போதைய நிலையில் செல்ல முடியாது என்கிற ஒரு அவலமான நிலையும் பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்டிருப்பதை நாம் கவலையோடு புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில தான் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே ஏற்பட்ட யுத்த நிறுத்தம், சமாதான உடன்படிக்கையின் கடைசி விடுதலை இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 32 பேரை பாலஸ்தீன போராளிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இஸ்ரேலியர்கள் இறுதியாக 620 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒப்பந்தமும் எட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இறுதியாக 4 பேருடைய உடல்களை, ஜனாசாக்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிடத்தில் ஒப்படைச்சிருந்தாங்க. அதில் ஷெரி பிபாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய உடலும் இருந்தது, அவருடைய 2 குழந்தைகளுடைய உடல்களும் இருந்தது. ஆனால் ஷெரி பிபாஸினுடைய உடல் அதுவல்ல, அது பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு சகோதரியினுடைய உடலுடைய பாகங்கள் என்று பின்னர் இஸ்ரேல் கண்டறிந்திருந்தது DNA டெஸ்ட் மூலமாக. அதற்கு பகரமாக ஷெரி பிபாஸினுடைய ஒரிஜினல் உடலை தேடி மீண்டும் ஒப்படைத்திருந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதற்கு பிறகுதான் இன்றைக்கு 620 சகோதரர்களுடைய விடுதலை நடைபெற்றிருக்கிறது. எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு முழுவதும் மகிழ்ச்சி பொங்குகிற காட்சிகளாக ரமலான் நெருங்குகிற நேரத்தில் மிக அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியாக இந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், சிறையில் இருந்து விடுதலையாகிற சகோதரர்கள் தான் இந்த
வெள்ளை கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. இது இஸ்ரேல் அவர்களுக்கு அணிவித்து அனுப்பிய ஒரு டிஷர்ட்டாக இருக்கிறது. அந்த டிஷர்ட்டில் பின்புறம் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறாங்க, அதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிஷர்ட்டை மாற்றி உடுத்திருக்கிறாங்க. உள்ளே போக வேண்டிய பகுதி வெளியிலையும் வெளியில் இருக்க வேண்டிய பகுதி உள்ளேயும் இருக்கிறது. பஸ்ஸில் ஏறினத்தோட டிஷர்ட்டை மாற்றி அத்தனை பேருமே அணிந்து கொண்டார்கள். ஏன்னா பாலஸ்தீன மக்களுடைய உணர்வு பாலஸ்தீன மக்களிடத்தில் உறுதியாக இருக்கிறது. எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலுக்கான விளம்பரத்திற்கு அவர்கள் துணை போய்விட மாட்டார்கள். அவங்க ஒரு விளம்பர நோக்கத்தில் அதை செஞ்சாங்க. அதை மறைத்து டிஷர்ட்டை மாற்றி அணிந்து கொண்டார்கள். வெளியே வந்ததோட சஜதா சுக்கூர் செய்யக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. பூமியில் விழுந்து அத்தனை பேருமே காசாவினுடைய மண்ணுக்கு வந்ததோட, அதே போன்று வெஸ்ட் பேங்கினுடைய மண்ணுக்கு வந்ததோட கீழே விழுந்து என்ன பண்ணுறாங்கன்னா இறைவனுக்கு சுக்கூர் பண்ணுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அருள் காரணமாகத்தான் நாங்கள் வந்தோம். உன்னுடைய அருள் இல்லாவிட்டால் எங்களால் விடுதலையாகி இருக்க முடியாது இறைவா, நீதான் அனைத்துக்கும் பொறுப்பாளன் என்கிற இறைவன்கிட்ட போய் அத்தனையுமே ஒப்படைக்கக்கூடிய பணிவின் உச்சகட்டத்தை வெளிக்காட்டுகிற ஒரு செயல்பாடு தான் இந்த சுஜூதில் விழக்கூடிய ஒரு தன்மை. இஸ்லாமிய மார்க்கத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடைபெறும் போது சஜதா ஷுக்கூர் என்கிற ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக கீழே விழுந்து நம்ம சுஜூது பண்ணுறது, அந்த ஒரு சஜதாவைத்தான் அவங்க எல்லாம் பண்ணுறாங்க. எங்களால் எதுவுமே நடக்கலை, எங்களுடைய பேச்சுவார்த்தைகளால் எதுவுமே நடக்கலை, நாங்கள் யுத்தம் பண்ணினதுனால இது நடந்ததுன்னு அர்த்தம் இல்லை, இதுக்கான காரணம் இறைவனுடைய அருள் மாத்திரம்தான் என்கிற இறைவன்கிட்டையே கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடிய ஒரு பணி இது. நமக்கு தெரியும், மக்கமா நகரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்ளப்படுகிற நேரத்தில் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா என்கிற அத்தியாயத்தை அல்லாஹு தாலா இறக்கியிருந்தான். அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் வருகிற போது நபியே நீங்கள் இறைவனை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்கிற கருத்துப்பட இறக்கப்பட்ட வசனம் அது. எதற்காக அல்லாஹ் இதை இறக்கினான்னா உங்கள் டேலண்ட்டில் எதுவுமே நடக்கலை, என்னால் தான் நடந்துச்சுங்கிறத காட்டுறதுக்காக. அதையே தான் தற்போது இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுடைய டேலண்ட்டில் நாங்கள் வெளிவரல, இறைவனுடைய அருளால் வெளிவந்திருக்கிறோம் என்கிற விதமாக சுஜூது செய்யக்கூடிய காட்சி பதிவாக இருக்கு. இங்க நீங்க பார்க்கலாம், சிறையிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சி இவங்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம். ரொம்ப வயதான நிலையில் விடுதலையாகி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு சிறையிலிருந்து விடுதலையாகி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களாக இருக்கிறார்கள். விடுதலை செய்யப்பட்ட சகோதரர்கள் காசாவுக்கு வந்ததோட அல் ஜசீராவுக்கு வழங்கிய பேட்டிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு ரொம்ப களைப்பாகவும் ஓவர் பசியாகவும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 16 மாதங்கள் நாங்கள் பசியில் வைக்கப்பட்டோம், களைப்பு உண்டாக்கும் விதமாக ரொம்ப தொந்தரவு செய்யப்பட்டோம், தண்டிக்கப்பட்டோம், எங்களுக்கு உலகத்தில் தர முடியாத அளவுக்கு உண்டான தண்டனைகள் எல்லாம் கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய பசியையும் கஷ்டத்தையும் இன்றைக்கு ஊடகங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல், இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மக்களில் 43 பாலஸ்தீனியர்கள் ஆயுள் தண்டனையும் நீண்ட நெடிய தண்டனைகளும் பெற்றவர்கள். நீண்ட காலம் டிடென்ஷன் ஆர்டரில் இருந்தவங்க, அதே மாதிரி ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் 43 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் வெஸ்ட் பேங்கை சேர்ந்தவங்க. அதே போன்று 6 பேர் கிழக்கு ஜெருசலத்தை சேர்ந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 97 பேர் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து தற்காலிகமாக எகிப்துக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், எகிப்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விடுதலை செய்யப்பட்டவர்கள் 97 பேர். அதே போன்று ஆயுள் தண்டனை அல்லது நீண்ட தண்டனை அனுபவித்து வரக்கூடிய 11 பேர் காசாவை சேர்ந்தவர்கள், அவர்களும் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12 பஸ்களில் அவங்க அத்தனை பேரும் அழைத்து வரப்பட்டார்கள். காசாவில் கைது செய்யப்பட்ட மொத்தம் 445 சகோதரர்கள் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஏன்னா இந்த விடுதலையினுடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் கட்ட சமாதான உடன்படிக்கை காரணமாக விடுவிக்கப்பட்டவர்கள் அதிகமானவங்க வெஸ்ட் பேங்கை சேர்ந்தவங்க. அங்கே தான் நிறைய பேரை கைது பண்ணிட்டு போனாங்க. பழைய கைதிகள், இந்த யுத்தத்துக்கு முன்னாடியே கைது செய்யப்பட்ட பல பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் முதல் தடவையாக 445 காசாவை சேர்ந்த சகோதரர்கள் இம்முறை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் மீதமுள்ளவங்க அத்தனை பேருமே வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை சேர்ந்த சகோதரர்கள். 97 பேர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஈஜிப்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்றைக்கு ரிலீஸ் ஆன சகோதரர்களிடத்தில் எடுக்கப்பட்ட பேட்டிகள் அவர்கள் சொன்ன மேலும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், எங்களுடைய கபருக்குள் இருந்து நாங்கள் மீண்டு வந்ததை போன்று இருக்கிறது, எங்களுடைய புதைகுழிகளில் இருந்து நாங்கள் மீண்டு வந்ததை போன்று இருக்கிறது என்று சொல்லி ரமல்லாவில் விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன கைதியாக இருந்த
சார்ந்த யஹ்யா ஸ்ரீதா என்கிறவர் இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டிகளில் இந்த சிறையினுடைய அவலத்தை பற்றி, பட்ட கஷ்டத்தை பற்றி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வெளியேற்றப்பட்ட அந்த துன்பம்ங்கிறது நரகத்தில் கபருக்குள்ள துன்பத்தை அனுபவிச்சுட்டு உங்களுக்கு ரிலீஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்னு நீங்க நினைப்பீங்களோ அது மாதிரி தான் நாங்கள் உணர்ந்தோம். நரக வேதனையாக, கபரு வேதனையாக அதை உணர்ந்தோம். அவ்வளவு துன்புறுத்தப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு, எந்த ஒரு கைதியும் சொந்த விடுதலைக்காக 2 முறை தாமதப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார். நாங்கள் அப்படி தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறோம். மலைகள் கூட தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் என்கிறார். இந்த வேர்டுக்கு நம்ம டெஃபினேஷன் பண்ண தேவையில்லை, நம்ம யாருமே இதுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. அவர்கள் பட்ட கஷ்டம் எப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன, மலைகள் கூட தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், அதை உங்களுக்கு விளங்க வைப்பது மிக மிக கடினம் என்று சொல்லி இன்றைக்கு பேசும்போது எனக்கு இதுக்கு மேலே பேச முடியலை, ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்ன காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விடுதலை செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை அணிவிச்சு தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், எல்லோருக்குமே ஒரு வகையான வெள்ளை கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸில் முதுகுப்புறமாக ஒரு அரபில் ஒரு வாசகத்தை எழுதியிருந்தார்கள். வெள்ளை ட்ரெஸ்ஸில் கருப்பு எழுத்தில் எழுதப்பட்டிருந்த வாசகம், எங்களது எதிரிகள் அழிக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் அவர்களை பின்தொடர்வோம் என்கிற கருத்தில் தான் அவர்கள் அந்த வாசகத்தை இஸ்ரேல் எழுதியிருந்தது. எதிரிகள் என்று யாரை சொல்கிறாங்கன்னா, பாலஸ்டைன் மக்களை சொல்கிறாங்க. பாலஸ்தீன மக்கள் அழிக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் அவர்களை பின்தொடர்வோம் என்று சொல்லி அவங்க எழுதியிருந்த ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டு அனுப்பினாங்க. அங்கே இருந்த வந்த சகோதரர்கள் 620 சகோதரர்களுமே பஸ்ஸுக்கு 12 பஸ்ஸில் ஏற்றப்பட்டாங்க. பஸ்ஸில் ஏறினத்தோடு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, டிஷர்ட்டை கலட்டி மற்ற பகுதிக்கு மாற்றி வெளிப்புறம் உள்புறமாகவும் உள்புறம் வெளிப்புறமாகவும் அணிந்து கொண்டார்கள். வெளியே வந்ததோடு என்ன பண்ணாங்கன்னா, ஆண்கள் அத்தனை பேருமே அவர்களுடைய டிஷர்ட்டை கலட்டி கீழே போட்டு காலால் மிதித்த காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இது ஏன் நாடு, ஏன் நாட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னையே கொள்ளுவேன்னு சொல்லிக்கிட்டு என்னையே பின்தொடர்ந்து வருவேன்னு சொல்றியா, நீ எத்தனை முறை என்னை கைது பண்ணாலும் நான் உனக்கு எதிரானவன், என்னுடைய நாட்டை மீட்டே தீர்வேன் என்கிற கருத்துப்பட அவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு நடந்து கொண்ட காட்சிகளும் இன்றைக்கு காசாவிலே நடந்தேறியது மட்டுமல்லாமல், பாலஸ்தீனியர்களை, காசாவினுடைய மக்களை இஸ்ரேல் எங்கே தடுத்து வைத்திருக்கிறார்கள், எந்தெந்த பிரிசன்ல வச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்குது. நீங்க பார்க்கலாம், இஸ்ரேல் நிறைய சிறைச்சாலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய டிடென்ஷன் ஆர்டர்ல எங்கெங்கெல்லாம் ஆக்களை வச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி கைதிகளாக பிடிக்கப்படுகிறவர்களை எங்கெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் வெளியாகி இருக்குது. இங்க நீங்க பார்க்கலாம், காசாவினுடைய இதுதான் காசா, அதே நேரத்தில் இதுதான் வெஸ்ட் பேங்க், இந்த பகுதி மேற்கு கரை, இவ்வளவுதான் தற்போது பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பகுதி. இதுலேயும் பெரும் பகுதி இஸ்ரேல் தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான நேரத்தில் இது எல்லாமே மொத்தமாக இஸ்ரேலாக இருக்கிறது. ஆனால் ஒரிஜினல் பாலஸ்டைனே இதுவாகத்தான் இருந்தது, அதைத்தான் அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த இடத்துல சிறைகள் இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு சிறையா 2 சிறையா, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே அதே மாதிரி இங்கே ஒரு சிறைச்சாலை இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. தடுப்பு முகாம்கள், சிறைச்சாலைகள் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வரைகிற எல்லா பகுதிகளிலையுமே அவங்க நாடு முழுவதும் பாலஸ்தீன மக்களை வைத்துக் கொள்வதற்காக சிறைச்சாலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏகப்பட்ட சிறைச்சாலைகள். இந்த இடத்துல மட்டுமே 3 சிறைச்சாலைகள் இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 28 சிறைச்சாலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது இஸ்ரேல். இதிலே மிக படுபயங்கரமான சிறைச்சாலையாக அறியப்படுவதுதான் நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள். இது சிறைச்சாலை என்பதை தாண்டி இது ஒரு தடுப்பு முகாமாக அவதானிக்கப்படுகிறது. இங்க தான் முதல்ல டிடென்ஷன் ஆர்டர்ல கொண்டு போய் டாக்டர் அபு சஃபியாவை வச்சிருந்தாங்க. கொடுமையின் உச்சமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சிறைச்சாலை. இதுக்குள்ள என்ன நடந்தாலும் உலகத்துக்கு யாருக்கும் தெரிய வராது. அங்கே இருந்து ஒரு புகைப்படம் கூட வெளியே வந்தது கிடையாது. அவ்வளவு மிக கொடுமையான பாலைவன சிறைச்சாலையாக அந்த சிறைச்சாலை இருக்கிறது. அங்குதான் இந்த மக்கள் அத்தனை பேரும் வைக்கப்பட்டு பிறகு வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஆஃபர் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து தான் செஞ்சிலுவை சங்கத்திரத்தில் அவங்க ஒப்படைக்கப்படுறாங்க. இந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட வெஸ்ட் பேங்கை சேர்ந்த மக்களே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த சிறைச்சாலைகளில் தான் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நட்பாக்கியங்களை கொடுத்து நாளை மறுமையிலும் நட்பாக்கியங்களை கொடுக்க வேண்டும். சிறைகளிலே இன்னும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன சகோதரர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்னும் ஒரு ரமலானையும் அடைய இருக்கிறோம். இந்த நேரத்திலும் அவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க
ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்திலே நோன்பு பிடிக்க வசதியற்ற, நோன்பு திறக்கிறதுக்கு வசதியற்ற ஏழை எளிய மக்களுக்கான உலருணவு பொருட்களை வழங்குகிற திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ரமலானுடைய காலத்தில் கஷ்டப்படுகிற மக்களுக்கான இஃப்தாருடைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். கடந்த ஆண்டும் இப்படியான நிகழ்வுகளை நம்ம ஏற்பாடு செய்திருந்தோம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். எனவே இந்த நிகழ்வுகளுக்காக, இந்த தாவா பிரச்சாரத்திற்காக, ஏழை மக்களுக்கான உலருணவுப் பொருட்களை வழங்குகிற இந்த திட்டத்திற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்க முடியும். இந்த பணிக்கு நாம் உதவுகிற போது கண்டிப்பாக நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் சன்மானங்கள் நமக்கு காத்து கிடக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே வீசுகிற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற நபிமொழிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ரமலானுக்கு முந்தைய நாட்கள், ரமலானுக்கு பிந்தைய நாட்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா என்றார்கள். ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற உயரிய இந்த பணியில் இணைந்து கொள்ளுங்கள். ஏழை எளிய மக்களுடைய துயர் துடைத்து அவர்களுக்கான உலருணவுப் பொருட்களை வழங்குகிற இந்த பணியில் இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்வோம். நிலைமை இப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்டைன் விடுதலை இராணுவம் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்ட 32 பேரையும் நாங்கள் விடுதலை செய்து விட்டோம். எங்களுடைய மக்களையும் நீங்கள் விடுதலை செய்திருக்கிறீர்கள். ஒரு சில பேரை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டி இருக்கிறது. எது எப்படி போனாலும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தி அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய மக்களுடைய உறுதிப்பாடு காரணமாகத்தான் இவை அத்தனையும் நடைபெற்று வருகிறது. நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். யுத்தம் செய்து உங்களுடைய பணைய கைதிகளை நீங்கள் மீட்கவே முடியாது. சமாதானத்தின் ஊடாக மாத்திரம்தான் மீட்க முடியும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் தோல்விக்கு மேல் தோல்வி கண்டீர்கள். யுத்தத்திலும் இப்படியான பேச்சுவார்த்தைகளிலும் நீங்கள் தோல்வியைத்தான் அடைகிறீர்கள். உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு நீங்கள் வர வேண்டும். நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிற அதே நேரம் இந்த அறிக்கை வெளியாகி ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னுடைய பேச்சுவார்த்தைக்கான ஆட்களை கெய்ரோவுக்கு அனுப்புவதாக அறிவித்திருக்கிறார். எனவே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. 40 நாட்கள் இந்த சமாதான உடன்படிக்கை தொடரும். இந்த நாட்களுக்குள்ளாக பல இடங்களிலும் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியேற வேண்டி வரும். அதே போன்று 3ஆம் கட்டம் என்பது நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற எல்லைக்குள் வர இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் எப்படியெல்லாம் நடக்கப் போகிறார்கள் என்பது. இந்த நிலையில தான் இன்றைக்கும் கான் யூனிஸ் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பாலஸ்தீன மக்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டிருக்கிறது என்று அல் அக்ஸா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இதிலே எவருமே கொல்லப்படவில்லை, ஷஹீதாகவில்லை, உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இது சீஸ்ஃபயர் வயலேஷனாக, சீஸ்ஃபயரை கெடுக்கிற காரியமாக சர்வதேச நாடுகளாலும் சர்வதேச சட்டங்களாலும் ஐநாவினுடைய விதிமுறைகளாலும் பார்க்கப்படும் என்பதையும் அல் அக்ஸா தொலைக்காட்சி இன்றைக்கு சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவினுடைய எல்லையில், காசாவினுடைய இறுதி எல்லையாக இருக்கக்கூடிய ரஃபா பார்டரில் இருக்கிற பிலடெல்பி காரிடோர், எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய 14 கிலோமீட்டர் பகுதி, இந்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் வெளியேறாது, அந்த பகுதிகளை இஸ்ரேல் பஃபர் ஜோனாக பயன்படுத்தும் என்று இன்றைக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு உடனடியாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அதை கண்டித்திருக்கிறார்கள். நீங்கள் வெளியேறாவிட்டால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சாத்தியப்படாது. எனவே நீங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆல்ரெடி அவங்க ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம்தான். இப்படி முரண்டு பிடிப்பார்கள், ஆனால் அவர்கள் வெளியேறித்தான் தீர வேண்டும். ஏன்னா 1973 இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த பிலடெல்பி காரிடார் எல்லையில் 700 எகிப்திய இராணுவத்தினர் தான் இருக்க வேண்டுமே தவிர இஸ்ரேலால் இருக்க முடியாது. எனவே சட்ட விதி பிரகாரம் அவங்க எப்படியுமே வெளியேறித்தான் ஆகுவாங்க. ஆனால் கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க. ஒப்பந்தத்தின் பிரகாரம் அவர்கள் வெளியேற வேண்டி வரும் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே இருந்த, உலகத்திலேயே மிக நீண்ட காலம் சிறை வாழ்க்கை அனுபவித்த நயில் பர்கௌத்தி அவர்கள் இந்த விடுதலையின் போது விடுதலையாகி இருக்கிறார். நயில் பர்கௌத்தியினுடைய சந்தோஷமான அந்த முகத்தை தான் நம்ம அத்தனை பேரும் பார்க்கிறோம். மகிழ்ச்சி பொங்க அவர் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காட்சி. 40 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய மக்களை அவர் சந்திக்கிறார். 40 ஆண்டுகளாக சிறையிலே இருந்தவர் அவர் இன்றைக்கு வெளியாகி ஊடகங்களில் பேசும்போது
போது அரபு நாடுகளை ஒன்றிணைத்து பாலஸ்தீனத்தை மீட்பதுதான் நம்முடைய பணி என்று பேசியிருக்கிறார். உண்மையிலேயே பாலஸ்தீன மீட்புக்காக போராடிய ஒரு சகோதரர் 40 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்திருந்தார். அக்டோபர் 23, 1957 இவர் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தவர். இப்படியான ஒரு துன்பத்தை யாருமே அனுபவித்திருக்க முடியாது. சிறையிலே இருந்த பல பேரோடு இவர் சிறை வாழ்க்கையை கழித்திருக்கிறார். குறிப்பாக முன்னாள் தலைவர்களாக இருந்த காசாவினுடைய இராணுவ தளபதியாக செயல்பட்ட ஷேக் யஹியா சின்வார் அவர்களோடு இவர் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார். அகமது யாசின் அவர்களோடு இவர் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார். இந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அகமது யாசின் அவர்களை எல்லாம் அடிக்கடி நம்ம மறந்து போயிடுறோம். ஷேக் அகமது யாசின் அவர்கள், அவருடைய பேரில் தான் இந்த யாசின் 105 என்கிற ராக்கெட்டெல்லாம் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அகமது யாசின் அவர்களோடு சிறைவாசம் அனுபவித்தவர். அதே போன்று ஷேக் இஸ்மாயில் ஹனியா அவர்களோடு சிறைவாசம் அனுபவித்தவர். இப்படி பல பாலஸ்தீன தலைவர்களோடு சிறைவாசம் அனுபவித்தவர். யாசர் அரபாத் உள்ளிட்ட தலைவர்களோடு பாலஸ்தீன மண்ணுக்காக போராடியவர். இன்றைக்கு அந்த தலைவர்கள் அத்தனை பேருமே மரணிச்சிட்டாங்க, யாருமே உயிரோடு இல்லை. ஆனால் சகோதரர் நாயில் பர்கௌத்தி அவர்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். எப்படியான ஒரு மகிழ்ச்சி அவருக்கு ஏற்பட்டிருக்கும். தன்னுடைய வாழ்நாள் இதற்குள்ளேயே கழிந்துவிடும் என்று நினைத்திருப்பார். ஆனால் இன்றைக்கு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியான செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இறுதியாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால், இன்றைய தினம் ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டதாக கூறி இஸ்ரேலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இஸ்ரேலுடைய அயன்டோம், இஸ்ரேலுடைய பவர் பிளானட் சிஸ்டங்கள், அதே போன்று இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய இராணுவ தளங்கள் உள்ளிட்ட விவரங்களுடைய புகைப்படங்களை எல்லாம் இவர் சேகரித்திருந்தார் என்கிற குற்றச்சாட்டு இவர் மீது சொல்லப்பட்டிருக்க. அதே நேரத்தில் இஸ்ரேலிய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய ஷின்பத்தினுடைய தலைவருடைய வாசஸ்தலத்தை, வீட்டையும் இவர் புகைப்படம் எடுத்து கொடுத்திருந்தார் என்கிற செய்திகளை அடிப்படையாக கொண்டுதான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பதாக ஈரான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை இஸ்ரேல் மீது விடுத்திருந்தது. மிக விரைவில் உங்களை நாங்கள் தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அது ஒரு தனியாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஈரானுக்கு உளவு பார்த்த ஒரு நபரை இஸ்ரேல் கைது செய்திருக்கிறது. பொதுவாக எல்லா நாடுகள்லையும் இஸ்ரேல் தான் உளவு பார்ப்பாங்க. ஆனால் இஸ்ரேலுக்குள்ளேயே உளவு பார்க்கக்கூடிய ஒரே வேலையை செய்யக்கூடிய நாடாக ஈரான் இருக்கிறது. அதிலையும் ஈரானை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுக்குள்ளே போய் நின்று உளவு பார்க்கறது இல்லைங்க. இஸ்ரேலை சேர்ந்தவங்களையே வச்சு தான் அவங்க உளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, முழு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறனும் இஸ்ரேலுடைய உளவு மட்டம் எப்படி இருக்கிறது, ஈரானுடைய உளவு மட்டம் எப்படி இருக்கிறது என்று. அரபு நாடுகள், ஈரான் ஒரு அரபு நாடு கிடையாது, பர்ஷியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அந்த அரபு வட்டத்துக்குள்ளே பேசப்படுகிற ஒரு நாடுன்னு பார்த்தோம்னு சொன்னால், அரபு இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளாக இவ்வளவு பெரிய இராணுவ பலம் பொருந்திய நாடாக ஈரான் இருக்கிறது. உளவுத்துறையை மிக வலுவாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இவை இருக்கிறது. நம்முடைய ரஸ்மின்-MISC அப்டேட்ஸ் என்கிற சேனலையும், ரஸ்மின்-MISC நியூஸ் என்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். எதிர்வருகிற ரமலானுடைய மாதத்திலும் நிறைய உரைகளையும் நிறைய தகவல்களையும் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெறும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய செய்தியை முடித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.